ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஏப்ரலில் 9, 10 இந்த தேதிகள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. இனி யார் நினைத்தாலும் அது தடுக்க முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். பொதுவாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நேரத்துலையும் இருக்கும். கிரகங்கள் ஒரே நேரம் மாதிரி எப்பயுமே இருக்காது. அதாவது அதிர்ஷ்டம் தர மாதிரியே இருக்காது, ஆபத்து தர மாதிரியும் இருக்கும். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி கிரக மாறுதல் ஏற்படும் போது ஒவ்வொரு ராசிக்கும் பெரிய பெரிய சம்பவம் நடக்கும். அப்படி இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான பரிகாரங்களும் செய்யணும். அப்போ தான் கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பித்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ செய்ய வேண்டிய பரிகாரமும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் மிதுன ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். சொல்லி அடிக்கிற மாதிரி மிதுன ராசிக்கு கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி பணத்தில் நீங்கள் மிதக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது பயங்கரமாக கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த டைம் கிரகங்கள் அந்த மாதிரி பிறந்திருக்கு. இந்த ஏப்ரலில் பிறந்திருக்கு. இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து நிறையவே கூறப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது 12 ராசிக்காரங்கள்லையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரிய பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கிரக பயிற்சியும் நடைபெறும். இந்த பயிற்சியெல்லாம் நடைபெறக்கூடிய நிலையில் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்படும். அப்படிதான் இப்போ இந்த ஏப்ரலில் நிறைய சில ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ சூரிய பயிற்சியோடு இந்த சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். அதோடு இந்த டைம் நிறைய சிறப்பான தினங்கள்லாம் வந்தது. அதில் சில கிரக மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ பங்குனி உத்தரம், ராமநவமி, இந்த மாதிரி முக்கியமான சில நாட்களும் வந்திருந்து அதனால் கிரகங்களால் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனோட அடிப்படையிலையும் உங்களுக்கு இனி பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் கிரகங்களால், தெய்வங்களால் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி அல்லது லக்னத்தில் சார்ந்த நபர்கள் உங்களுக்கு இந்த டைம் புதன் குருவின் பார்வை முழுசாக இருக்கிறது. இது 10வது இடத்துல சூரியன் இருப்பது போல இருக்கு. ஸோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது உங்களுக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய குறைகள் எதுவும் இருக்காது. நன்மைகள் அதிக அளவில் இருக்கும். இந்த டைம் கட்டடம், பூமி, மருத்துவம் ஆகிய தொழில் சார்ந்தவர்களுக்கு அதிக அளவில் லாபமானது கிடைக்கும். ஸோ அதிக அளவு லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் அதிக அளவு உங்களால் அள்ள முடியும். அரசால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும். அரசால் அனுகூலம் உண்டாகிறத கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசு தொழில் செய்பவர்கள், அரசு வேலைக்கான அனுமதிகள், தேர்வுகள் எழுதுபவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருப்பது, ராசியும் குருவின் பார்வையில் இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புத்திசாலித்தனமாக சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம். அதாவது புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்போ நடக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களையுமே இனி எளிமையாக சமாளித்து செல்வீங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் உண்டாகும். இன்னும் சிலருக்கு குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகள் செய்து விருப்பப்பட்டபடி மன மகிழ்ச்சியோடு வாழ்வது தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும்.
எடுத்த காரியங்களில் அப்போ தான் ஜெயம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது போல் அமைப்பு திரும்ப வருவது கஷ்டம். இதெல்லாம் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய டைமு. அதனால் லாப டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். புதுசாக ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அதோடு வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி தேடி வருவாங்க. அதுவே உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை பளு குறையோ, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவும் உங்களுக்கு பெருசாக இல்லை, அதுவும் நன்றாக இருக்குது. அனைத்திலுமே முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். மொத்தத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கிறது, ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் தாங்க. பொருளாதாரத்தில் சூப்பரான ஏற்றமானது ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க பொங்க உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தில் தில்லாடிடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறையானது காட்டணும். அவங்களுக்காக இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு பணம் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி எதிர்கால நலன்களில் அக்கறை காட்டி அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள். அதுக்கான டைம் இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸும் ஆகும். நண்பர்கள் வகையில் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா தயவு செய்து எதையும் கூச்சப்படாமல் கேளுங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வழக்குகள்லாம் எதுவாக இருந்தாலும் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் மொத்தத்தில் விலகும். தாமதமாகி வந்த சுப காரியங்கள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக நடக்கும். அடுத்தடுத்து நல்லவைகள் நடக்கக்கூடியதாக நாட்கள் உங்களுக்கு அமைகிறது. ஸோ இந்த நாட்களை மட்டும் தயவு செய்து முழுசாக பயன்படுத்திக்கோங்க. இனி நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். முழு நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் உங்களுக்கு பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து காய் நவுத்துங்க. ஸோ உங்கள் ராசிக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு நன்மைகள் பெற கடைபிடிக்க வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயன் பெறுங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்வில் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். ஸோ இதுக்காக பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் ஜாதகத்தில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ராசிக்கு அப்பப்போ என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யணும் என்பதை கூறியிருக்கிறாங்க. அதை நாம் ஃபாலோ பண்ணி அதற்கேற்ப நாம் செயல்பட்டு வந்தாவே பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். இப்போ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க அதை தெரிஞ்சு அதை பண்ணி பயன் பெறுங்க. சிறந்த சமயோகித சிந்தனை கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் அமாவாசை தினம் வரக்கூடிய அன்னைக்கு பழனி முருகன் கோவிலுக்கு சென்று பர்டிகுலராக வழிபட்டு அன்றிரவு அந்த கோவில்லையே தங்கி மறுநாள் அங்கே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு அன்னதானங்கிற மாதிரி ஒன்று அடித்திங்கன்னா உங்களுடைய பாவ தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்வில் அதிகளவு நன்மை ஏற்பட தொடங்கும். இதை நீங்கள் ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் செய்யணும். ஒருவேளை பழனி முருகன் கோவிலுக்கு போக முடியலன்னா உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தங்க முடிஞ்சால் அங்கே தங்கி அங்கு யாசகர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அதுவும் பண்ண முடியலனா திருச்செந்தூர் போன்ற முக்கியமான தலங்களுக்கு போங்க. அங்கே போய் இந்த மாதிரி பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாவே அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக வரும். ஸோ இதை பண்ண உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு லாபம் நிறைந்த நாட்கள் நிறைய ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது சக்ஸஸ் ஆகும். வேலையில் கூட நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியதுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். முன்கோபம் குறையும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ பல அதிசயங்கள் நடக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் யாசகர்களுக்கு அன்னதானம் மட்டுமாவது செய்யுங்க. இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக தலையெழுத்து மாறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.